இதை சொல்லதான் குட்டியில நாங்க தயார் பண்ணா தரமா தான் இருக்குன்னு ஊருக்கே தெரியும். Bloody sweet, blood, bloody sweet, bloody sweet, bloody sweet, bloody sweet, bloody sweet, bloody sweet. எம்என் கார்ஸ் புதுக்கோட்டை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எம்என் கார்ஸில் ஒரு ஹோண்டா சிஆர்விங்க இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கு. இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா 2007 மாடலு. ஒரு கிராஸ் ஓவர் எஸ்யூவி டைப்பில் இந்த வண்டி இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். ஒரு தெளிவான குவாலிட்டியில் அருமையாக இருக்கும். 58,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. வண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வண்டிக்கு 4 பிரிஸ்டோன் டயர் போட்டிருக்காங்க. வண்டியில் ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, மியூசிக் சிஸ்டம், அலாய் வீல், ஏர் பேக், ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம், எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் சைடு மிரர்ஸு, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், ஏசி, எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துடும். இந்த வண்டியில் இல்லைன்ற ஆப்ஷன் எதுவுமே கிடையாது. அந்தளவுக்கு ஒரு தெளிவான குவாலிட்டியில் வண்டியோட டயர் புதுசு போட்டிருக்காங்க. வண்டியோட சஸ்பென்ஷனு, கிளச்சு, பிரேக்கிங் சிஸ்டம் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒரு புது வண்டிக்கு ஈக்குவலாக இருக்கும். வண்டி ஓட்டி பாருங்கள், ரொம்பவே கெத்தாக மாசாக இருக்கும். இந்த வண்டி இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கோம். அந்த வண்டியோட ஃபுல் ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்குறதுக்கு இருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வண்டியோட நம்பர் பாருங்கள், TN07 AM2997ங்க. வண்டியோட கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் தான் வந்திருக்கு. ரொம்பவே நீட்டாக இருக்குது. வண்டியை பொறுத்தவரையும் ஒரு சின்ன குறை கூட சொல்ல முடியாது. அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான வண்டி. பெட்ரோல் வண்டி, மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் வந்திருக்கு. இந்த வண்டியோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா பெர் லிட்டருக்கு 12-13 கொடுக்கும். ஒரு தெளிவான குவாலிட்டியில் ஒரு அருமையான வண்டி. இந்த வண்டியோட ஓவரால் சிசி பார்த்தீங்கன்னா 2400 சிசி வரும். இந்த வண்டி 4 வீல் டிரைவோட வந்துடுதுங்க. 4 வீலுமே டிரைவ் பண்ணோம். உங்களுக்கு நீங்கள் கரடு மேடு, ஆஃப் ரோடிங்கு எல்லாமே நீங்கள் இந்த வண்டியில் ஈஸியாக ட்ராவல் பண்ணலாம். ரொம்பவே ஒரு குவாலிட்டியாக இருக்குது வண்டி. இந்த வண்டியை பொறுத்தவரையும் பர்சனலாக எனக்கு ரொம்பவே அட்டாச்சு ஆயிடுச்சு. ஒரு தெளிவான குவாலிட்டியில் அருமையான வண்டி. அதுவுமே ஒரு லோயஸ்ட் ப்ரைஸுக்கு நம்ம எம்என் கார்ஸில் நம்ம அந்த வண்டியை கொடுக்குறதுக்கு இருக்கோம். இப்போ வண்டியோட இன்டீரியர்லாம் எப்படி இருக்குது, பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்குது, இன்ஜினோட கண்டிஷன், சவுண்டு எல்லாமே நம்ம பார்த்துடலாம் வாங்க. இன்டீரியரில் டோர் பேட் சைடு பாருங்கள். 4 விண்டோக்கான பவர் விண்டோ சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் லாக்குள்ள ஆப்ஷன் எல்லாமே வந்துடுது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவருக்கான ஆம்ரெஸ்ட்டுமே இதில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வண்டியோட இன்டீரியர் லுக்கெல்லாம் பாருங்கள், தெளிவாக நீட்டாக இருக்குது. இந்த வண்டி மொத்தமாக ஓவரால் ஓடி இருக்க கிலோமீட்டர் வெறும் 58,034 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. வண்டி ஜம்முன்னு சூப்பராக இருக்குங்க. அந்த கிலோமீட்டருக்கு ஏற்ற வண்டி எதிர்பார்த்துவாங்க. அந்தளவுக்கு குவாலிட்டி சூப்பராக இருக்கும். உங்களுக்கு டச் ஸ்க்ரீனில் ஆண்ட்ராய்டு மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அதிலே ரிவர்ஸ் கேமரா ஆப்ஷனுமே உங்களுக்கு தெளிவாக வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துடும். மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்துடும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கோ பேசஞ்சருக்கு ஒரு ஏர் பேக் வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் வண்டியோட சீட் கவர்ஸோட கண்டிஷன்லாம் பாருங்கள், ரொம்பவே ஹை குவாலிட்டியாக நீட்டாக இருக்குது. வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லலாம். எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபுள் சீட்ஸ் வந்துடும், தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாமே உங்களால் நவத்திக்க முடியும், ஹைட் ஏற்றிக்க முடியும், எல்லாமே இதிலேயே பண்ணிக்க முடியுது. ஆம்ரெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே வந்துடுது, டிரைவருக்கும் கோ பேசஞ்சருக்கும். மேலே அப்பன்சர்லாம் பாருங்கள், ரொம்பவே நீட்டாக இருக்கும். கீழே எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு ஸ்பேசஸோடு வந்துடுது. கீழே ஃப்ளோர் மேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் மேட் போட்டிருக்காங்க. வண்டியோட ரியர் சீட்டிங் ஸ்பேஸ் பாருங்கள், நல்ல தெளிவாக இருக்குது. அதுவுமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இங்கே ஆம்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. தேவைன்னா நம்ம ஆம்ரெஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். 2 பேர் ட்ராவல் பண்ணுறோன்னா ஆம்ரெஸ்ட்டு, இல்லை தேவையில்லை 3 பேர் ட்ராவல் பண்ணுறோன்னா அதை தூக்கி பின்னாடி வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா வேறு லெவலில் இருக்குங்க வண்டி. நெக்ஸ்ட் நம்ம அந்த வண்டியோட பூட் ஸ்பேஸ் பார்த்தலாம். எலக்ட்ரானிக் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணோன்னா பூட் ஓப்பன் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பார்ட்டிஷன் கொடுத்துருக்காங்க. கீழே கொஞ்சம் நம்ம ஜாமான் வச்சுக்கிற மாதிரி, மேலே கொஞ்சம் வச்சுக்கிற மாதிரி, வெயிட்லெஸ்ஸான பொருட்கள் வச்சுக்கிற மாதிரி 2 பார்ட்டிஷன் கொடுத்துருக்காங்க. இல்லை தேவையில்லைன்னா அதை கழட்டி நம்ம எங்கே வேணாலும் வச்சுட்டு போயிடலாம். இங்கே நிறைய லக்கேஜஸ் வந்து நம்மளால் கேரி பண்ணிட்டு போக முடியும். அது மட்டும் இல்லாமல் வண்டியோட ஸ்டெப்னி பாருங்கள். ஸ்டெப்னி ஒரு 80% கண்டிஷனில் ஸ்டெப்னி, வீல் ஸ்பானர், ஜாக்கி எல்லாமே வந்துடுது. எல்லாமே நீட்டாக இருக்குது, பக்காவாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த வண்டியோட இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி இன்ஜினோட சவுண்டை காட்டிடலாம் வாங்க. வண்டியோட இன்ஜின் பாருங்கள், இன்ஜினோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை பாருங்கள். சீல்டு இன்ஜின் கண்டிஷன்லேயே தான் இருக்குது. எந்த விதமான டேமேஜ், ஆயில் லீக் எதுவுமே கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா ரேட் ஸ்ப்ரே ஊதியிருக்காங்க. அதனால் கலர் வந்து எல்லோயிஷாக தெரியுது உங்களுக்கு. ஆப்ராம் சைட்லாம் பாருங்கள், ஒரிஜினாலிட்டி கலையாமல் தெளிவாக கம்பெனி பேஸ்டோடே இருக்குது. அந்த பக்கம் ஆப்ராமுமே ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. ஆப்ராம் சைட்லாமே உங்களுக்கு ரேட் ஸ்ப்ரே, எலி ஸ்ப்ரே அடிச்சிருக்காங்க.
மற்றபடி நீட்டாக இருக்கும். ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டமும் வந்துடுது, பம்ப் வந்துடுது. இப்போ வண்டியோட இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி இன்ஜின் நாய்ஸ் எப்படி இருக்குன்றத கிளாரிட்டியாக உங்களுக்கு நான் காட்டுறேன், வாங்க பார்ப்போம். வண்டியோட இன்ஜின் நாய்ஸ்லாம் கேட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. ரொம்பவே ஸ்மூத் அண்ட் சூப்பராக இருக்குது. ஒரு ஃபஸ்ட் கிளாஸான குவாலிட்டியில் இருக்குங்க. வண்டியில் எந்த குறையுமே இல்லை. டயர் மாற்ற வேண்டியதில்லை, எஃப்சி எடுக்க வேண்டியதில்லை, இன்சூரன்ஸ் பண்ண வேண்டியதில்லை, சஸ்பென்ஷன் கிளச்சு எதுவுமே நீங்கள் பார்க்க வேணாம். அப்படியே எடுத்து அப்படியே ஓட்டுங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான குவாலிட்டியில் இந்த வண்டி இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். 2007 4வது ஓனர் கண்டிஷன். இந்த வண்டியில் ஒரே ஒரு ட்ராபேக் ஓனர்ஷிப் மட்டும்தான். ஆனால் ஓவரால் பார்த்தீங்கன்னா வெறும் 58,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. இந்த 58,000 கிலோமீட்டருக்கான ஒரு குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குமோ அந்தளவுக்கு குவாலிட்டி எதிர்பார்த்து வாங்க. சூப்பராக இருக்குது வண்டி. இந்த வண்டியை பொறுத்தவரையும் மாசான கண்டிஷனில் ஒரு ஃபஸ்ட் கிளாஸான குவாலிட்டியில் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம எம்என் கார்ஸில் நம்ம கேட்க போகிற ரேட் பார்த்தீங்கன்னா 2,75,000 ரூபா. இந்த 2,75,000 ரூபான்றது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது. ப்ரைஸ் நெகோஷியபிள் தான். ரேட் சின்னதாக குறைச்சி கொடுக்கலாம். இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கு, தேவைப்படுதுன்னா உடனே நம்ம எம்என் கார்ஸுக்கு ஒரு கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக விசிட் பண்ணி வண்டியை செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கிளாரிஃபையாக தெளிவாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மட்டும் எடுத்துக்கோங்க. எல்லாருக்கும் பிடிக்கிற அளவுக்கான ஒரு தெளிவான கண்டிஷனில் இந்த வண்டி சூப்பராக கொண்டு வந்திருக்கேன். இது போல் நிறைய அப்டேட் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்து வீடியோ வந்துகிட்டே இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. Bloody sweet blood.